மார்னிங் சார். குட் மார்னிங். யோகேஷ், இன்ஜினியர் சொல்லியிருக்கேன், நான் ஃபங்க்ஷன் போறேன். மேனேஜர் சார். ஜெனி சார், மேடம் இஸ் ஆன் த வே சார். 10 நிமிஷத்துல இங்க வந்துருவாங்க. ஓகே. சார், பேக் சார், பேக் பேக் சார் அது பேக் இல்ல சோஃபா. பேக். சாரி சார், அது சோஃபா தான். இது சோஃபான்னு எனக்கு தெரியாதா? இது சோஃபான்னு எனக்கு தெரியாதா? இது சோஃபான்னு தெரியாதா? நானு இந்த பேக் மேல சோஃபா வச்சனே எங்க? சார், ஓ, இந்த சோஃபா மேல என் பேக் வச்சனே எங்க? எந்த பேக் சார்? இந்த பேக் நான் கொண்டு வந்த பேக். நான் பார்க்கலையே சார். ஏய், நான் உள்ள ஒரு பதில பார்த்து குட் மார்னிங் சொன்னியா இல்லையா? சொன்னேன் சார். நானும் உனக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு பேக்க சோஃபா மேல வச்சுட்டு உன்னை பார்த்து சிரிச்சேன். நீ என்ன பார்த்து சிரிச்சல? நான் உங்களை பார்த்து குட் மார்னிங் சொன்னேன், உங்களை பார்த்து சிரிச்சேன். நடுவுல நீங்க வச்ச பேக் நான் பார்க்கல சார். குட் மார்னிங் சொன்னது ஞாபகம் இருக்கு, சிரிச்சது ஞாபகம் இருக்கு, நடுவுல வச்ச பேக் ஞாபகம் இல்லைன்னா எப்படி? ஹலோ சுஷ்மா, நல்லா இருக்கீங்களா? என்னங்க, ஃபங்க்ஷன் போலாமா? அவ பொறுமா பொறு. அவ அது வந்து பேக். ஐயோ, இது பேக் இல்லைங்க, சோஃபா. இது சோஃபான்னு எனக்கு தெரியாதா? இது சோஃபான்னு எனக்கு தெரியாதா? நீங்களா சொல்லிதா இது சோஃபான்னு எனக்கு தெரியுமா? இந்த சோஃபா மேல வச்ச என் பேக் எங்க? என்னாச்சுங்க? எனக்கு ஒன்னும் புரியல. இல்லம்மா, இப்பதான் இங்க பேக் வச்சுட்டு போனேன், திருப்பி வந்து பார்த்தா காணோம். அது எப்படிங்க காணாம போகும்? அதானே. சுஷ்மா, நீங்க பேக் பாத்தீங்களா? அவ மேடம், பார்த்தா. நான் பார்க்கல. ஏய், பார்க்கலன்னு சொன்னா அடிச்சு கொன்றுவோம் உன்னை. ஐயோ, நீங்க ஏங்க டென்ஷன் ஆறீங்க? இல்லம்மா, அவ பார்த்தா. இல்ல மேடம், சார் பேக்கே எடுத்துட்டு வரல. ஏய், இந்த பாரு, முதல்ல பேக் நான் பார்க்கலன்னா இப்ப பேக்கே எடுத்துட்டு வரலன்றா. இந்த பார், நீ பேக்க பார்க்கலன்றே இல்ல நான் பேக்கே எடுத்துட்டு வரலன்னு சொல்றியா? என்ன சொல்ல வர சொல்லு. ஏய் சொல்றி, ஏய் சொல்றி. நல்ல இந்த பார், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிற, பேச்ச மாத்தி மாத்தி பேசிக்க. ஏய், அப்படியே பாக்குற பார், அந்த டிரைவர் பார்த்த மாதிரியே பாக்குற பார். இப்படியே தான் அந்த டிரைவரும் பார்த்தான், இப்படியே தான் அந்த டிரைவரும் பார்த்தான், இப்படியே தான் பார்த்தான். அன்னைக்கு என்ன பார்த்தான்? ஏங்க, பேக்க கார்ல இருந்து எடுத்துட்டு வந்தீங்கல்ல? நான் தான் காரணம். ஏய், நீ என்ன நம்புறியா அவள நம்புறியா? ஏங்க, நம்பாமலே உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீ இப்பதான் வந்த, இங்க என்ன நடந்துன்னு உனக்கு தெரியாது. நான் சொல்றேன் நம்ப மாட்டேன், அவ சொல்ற நம்புற. இல்லைங்க, நீங்க இந்த டிரைவர் மேட்டர்ல தான் ஏதோ குழம்பிட்டீங்க. டிரைவர் மேட்டர்ல எந்த குழப்பமும் கிடையாது. அவன் தெளிவா குழப்பிட்டு போயிட்டான். அவன் ஏன் குழப்பினான்றதுலாம் குழப்பம். ஆனா இவ குழப்பறாளா குழப்பலையான்றதுல குழப்பம் இருக்கு. கண்ணுக்கு முன்னாடி வச்ச பேக்க காணும்னு சொல்றா. என்ன நடக்குதுங்க? என்னமோ நடக்குது. என்ன 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 நடக்குது? சம்திங் 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 இஸ் ராங். எங்க போச்சு அந்த பேக்? எங்க 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 போச்சு அந்த பேக்? There is something wrong about the whole bloody place. முதல்ல இந்த ஸ்டுடியோ எடுத்து மூடு. இன்னைக்கு இந்த பேக் எங்கன்னு தெரியாம இந்த இடத்தை விட்டு யாரும் நகர கூடாது. ஏங்க, சாதாரண பேக் மேட்டருக்கு ஏன் நீங்க இப்படி டென்ஷன் ஆறீங்க? வாங்க, டைம் ஆகுது, ஃபங்க்ஷனுக்கு போலாம். ஏய், நான் இவ்வளவு டென்ஷனா பேசிட்டு இருக்கேன், நீ ஃபங்க்ஷன் போலாம்னு சொல்லிட்டு இருக்க. ஏங்க, ஃபங்க்ஷன் போலாமான்னு கூப்பிட்டது நீங்க, நான் இல்ல. எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. ஃபங்க்ஷன் போவோமா? ஃபங்க்ஷன் போவோம். பேக்க தேடுவோமா? வாங்க, நிதானமா பேக்க தேடுவோம். எது பண்ணாலும் டென்ஷன் இல்லாம நீங்க அமைதியா இருக்கணும், அதான் எனக்கு முக்கியம். சொல்லுங்க, பேக்க தேடுவோமா? ஃபங்க்ஷனுக்கு போவோமா? வா, ஃபங்க்ஷன் போலாம். என்னங்க, பேக் இங்க இருக்குங்க. கார்ல இருந்து பேக் உள்ள எடுத்துட்டு வந்தேம்மா. எப்படியோ பேக் இருக்குல்ல, வாங்க போலாம். சார் 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 சார், சோஃபால போனை விட்டு.
சோஃபால போனை விட்டுட்டு வந்துட்டீங்க சார். சாரி. பேக் மேட்ரிக் சாரி. ஜெனி என்னங்க அங்க அங்க என்னங்க ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லைல்ல, வாங்க போலாம். கார்ல இருந்து நான் பேக் எடுத்துட்டு வந்தேனா? யா, எடுத்துட்டு வந்தேன். எஸ் 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 ஷுவரா பேக் எடுத்துட்டு வந்தேன். பேக் எடுத்துட்டு வந்தேன். சரி, நான் பேக் எடுத்துட்டு வந்தத அவ பார்த்தாளா? எந்த பேக் சார்? நான் உங்களை பார்த்து குட் மார்னிங் சொன்னேன், உங்களை பார்த்து சிரிச்சேன். நடுவுல நீங்க வச்ச பேக்க நான் பார்க்கல சார். சரி, சுஷ்மா நான் பேக் வச்சதை பார்த்தாளா பார்க்கலையான்றதுக்கு அப்புறம் வரும். நான் பேக் எடுத்துட்டு வந்தது ஷுவர், சோஃபால வச்சது ஷுவர். சோஃபால வச்ச பேக் காருக்குள்ள எப்படி போச்சு? கேட்டுக்கு வெளியில நின்று வச்சானா, இல்ல வேற யாராவது வச்சாங்களா, இல்ல சுஷ்மாவா? நான் பார்க்கலையே சார். ஏய், அவ எடுத்து வைக்கலன்னா அவனோட கேட்டுக்கு வெளியே நின்று எடுத்து வச்சிருப்பானோ? அவன் சுஷ்மாவுக்கு தெரியாம எடுத்து வைக்க முடியாது. அவ பார்த்தாளா நான் பேக் வச்சத? அத முதல்ல கிளியர் பண்ணுவோம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சொன்னேன், சோஃபால பேக வச்சேன். அவ பார்த்தாளா? எஸ், நான் சோஃபால பேக் வச்சத சுஷ்மா பார்த்தா. ஹலோ நான் உன்கிட்ட சாரி கேட்டேன்ல சார். நீ கார் கிட்ட போன் கொண்டு வந்து கொடுத்தப்ப நான் உன்கிட்ட சாரி கேட்டேன்ல. சார் சார் உன்கிட்ட சாரி கேட்டேன்ல. ஆமா சார். அது வாபஸ். சார் நான் வச்ச பேக், நான் சோஃபால வச்ச பேக் நீ பார்க்கலன்னு சொன்னேன்ல. ஆமா சார். அது போய். ஐயோ நான் பார்க்கல சார். நீ பார்த்தத நான் பார்த்தேன். ஏய், எனக்கு உறுதியா தெரியும். ஏங்க? சோஃபால வச்ச ஏன் டென்ஷன்? யாரு? இவா எவா? சுஷ்மா. அவ நான் சோஃபால பேக் வச்சத அவ பார்த்தா. ஏய், நீ பார்த்த? ஏங்க இப்ப நீங்க சும்மா இருக்கீங்களா இல்லையா? ஹலோ சுஷ்மா, நீ பேசாம தூங்குமா. குட் நைட். இல்லமா, அவ சோஃபால பேக் வச்சத பார்த்தா. ஏங்க இப்ப பேக் அங்க முக்கியம். எவ்வளவு வேலை இருக்கு. ஆமா, நிறைய மியூசிக் ஒர்க்லாம் பெண்டிங் இருக்கு. நான் அது சொல்லல. பின்ன எது? நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? அந்த ரூம்க்கு ஒரு பாப்பா, இந்த ரூம்க்கு ஒரு பையன், கீழே உள்ள ஒவ்வொரு ரூம்க்கும் ஒவ்வொரு பாப்பா பையன் வேணும்னு சொன்னீங்கல்ல. ஆமா. இப்போ உங்களுக்கு பிள்ளை பெத்து கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன பிள்ளை வேணுமா? ஆம்பளை பிள்ளை வேணுமா, பொம்பளை பிள்ளை வேணுமா? முதல்ல பொம்பளை பிள்ளை தானே. ஓகே, பிள்ளை பெத்து கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என் மேல பிரியமா இருப்பீங்களா இல்ல பிள்ளை மேல பிரியமா இருப்பீங்களா? பிள்ளை மேல தானே பிரியம் அதிகமா இருக்கணும். அப்படின்னா நான் பிள்ளை பெத்து கொடுக்க மாட்டேன். ஏய், என்ன இதெல்லாம்? பின்ன
இவர் என்ன விட பிள்ளை மேலதான் ரொம்ப பிரியமா இருப்பாராம். இவர் கஷ்டப்பட்டு நாங்க பிள்ளை பெத்து கொடுக்கணுமா? இது எப்படி? This is too much. மச்சும் கிடையாது மாடியும் கிடையாது. பிள்ளை பெத்ததுக்கு அப்புறமும் என் மேலதான் பிரியமா இருப்பேன்னு சொல்லுங்க, நான் ரெடி. ஏய், பிள்ளைன்றது யாரு? என்னல பாதி ஓன்ல பாதி. இந்த கதைலாம் இங்க வேண்டாம். பிள்ளை மேல பிரியமா இருக்கிறது ஓ மேல பிரியமா இருக்க மாதிரி தானே? இந்த மாதிரி பிரியெல்லாம் எனக்கு வேண்டாம். அது இல்லடா, இப்ப நான் நினைச்சா சும்மாவே உன்கிட்ட உன் மேலதான் பிரியமா இருப்பேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு உன்னை சம்மதிக்க வைக்க முடியும். ஆனா உன் விஷயத்துலயும் சரி பிள்ளை விஷயத்துலயும் சரி நான் சும்மா கூட போய் சொல்ல மாட்டேன்டா. உனக்கு தெரியும்ல நான் சின்ன வயசுல தனியா வளர்ந்துவேன்னு. எனக்கு ஆசைடா உன்னை வச்சு பிள்ளை பெத்துக்கணும். பெத்த பிள்ளை மேல அன்பு கொட்டி கொட்டி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைடா எனக்கு. உங்களுக்கு என்ன, பிள்ளை மேல அன்பை கொட்டி கொட்டி வளர்க்கணும் அவ்வளவுதானே? அப்ப நான் ஒண்ணு பண்றேன், உங்களுக்கு சேர்த்து பிள்ளை மேல அன்பை கொட்டுன்னு கொட்டி நான் பிரியமா பாத்துக்கிறேன். போதுமா? நீங்க என் மேல மட்டும் பிரியமா இருக்கணும். என்ன? எங்க ஓடுறீங்க? என்னங்க? என்னாச்சுங்க? யாரு? யாரு நில்றா? டிரைவர்! என்னாச்சு? அவன் எவன்? அதான் அவன் ஓடிட்டான். எவன் ஓடிட்டான்? அன்னைக்கு ஆபீஸ் கேட்டுக்குள்ள நின்னானே அவன். ஆபீஸ் கேட்டுக்குள்ள யாருங்க நின்னா? அவன் தான் அந்த பேக் காணா போனது காரணமானவன். எங்க அந்த பேக் மேட்டரை விட போறீங்களா இல்லையா? இல்லம்மா, பேக் மேட்டரை விட முடியாது. நான் உள்ள கொண்டு போனேன். அவன் என்ன பார்த்தாமா, அவன் என்ன பார்த்து எப்படி சிரிச்சான் தெரியுமா? அவன் நின்னது என்னமோ வெளியேதான், ஆனா உள்ள நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் பக்காவா தெரிஞ்ச மாதிரி என்ன பார்த்து சிரிச்சான். யாரு சிரிச்சா? அன்னைக்கு கேட்டுக்கு வெளியில நின்னான்ல அவன் தான். கேட்டுக்கு வெளியில யாருங்க நின்னா? இன்னைக்கு பெட்டுக்கு மேல வந்து நின்னான்ல அவன் தான். பெட்டுக்கு மேலயா? ஆமா. யாரு? அவன் தான் நின்னானே. நீ நான் தூங்கிட்டு இருக்கும்போது பெருமாள் மாதிரி நின்னானே. அவனை துரத்தி தானே ஓடி வந்தேன். பின்ன என்ன ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது ஓடி வர்றதுக்கு நான் என்ன முட்டாளா? ஐயோ, உங்களுக்கு என்னங்க ஆச்சு? அப்படி யாருமே இல்லைங்க.
இல்லம்மா இருக்காமா இருந்தான். நான் கூட அன்னைக்கு ஆபீஸ்க்கு வெளியில காட்டினேன், கேட்டுக்கு வெளியில. ஆமா, நீங்க எதையோ காட்டுனீங்க, அங்கதான் யாருமே இல்லையே. நான் பார்க்கும்போது இருந்தான், நீ பார்க்கும்போது இல்ல. அதுக்குள்ள போயிட்டான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் தாமா புரியல. ஏன் என்ன சுத்தி இப்படி நடக்குது? ஏன் இந்த டிரைவர் இப்படி பாதியிலே ஓடி போகணும்? சுஷ்மா ஏன் வச்ச பேக பார்க்கலன்னு சொல்லணும்? பார்க்கலன்னு சொன்ன பேக் எப்படி காருக்குள்ள போச்சு? இதெல்லாம் தெரியணும்னா இந்த பெட்டுக்கு மேலேயும் கேட்டுக்கு வெளியும் ஒருத்தர் நின்னா பாரு. அவன் ஒருத்தர் பிடிச்சனா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு ஓடிட்டான். பிடிச்சிருவேன். விட்ட மாட்டேன். அவனை எங்க இருந்தாலும் அவனை பிடிச்சு எப்படி அந்த டிரைவரை ஓட வச்சான், எப்படி காருக்குள்ள வச்சான், அவனுக்கும் நம்ம ஆபீஸ்க்குள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த சுஷ்மாவுக்கு எப்படி பழக்கம் ஆச்சு, ஏன் சுஷ்மா அவனுக்கு கோஆபரேட் பண்ணணும் முதல்ல கண்டுபிடிக்கணும். யாரோ இதுக்கு பிளான் பண்றாங்களே, அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா என்ன ப்ராப்ளம், சுத்தி நடக்கிறது ஏன் நடக்குது எல்லாம் எனக்கு தெரியணும்னா முதல்ல இவனை நான் பிடிக்கணும்.